டூல்ஸ். டிசைன் திங்கிங் டூல்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு அந்த 5 ஃபேஸஸ் இருக்கு இல்லையா? என்னென்ன அந்த 5 ஃபேஸ் சொல்லுங்க. வாட் ஆர் த 5 phases of design thinking? Mention the 5 phases of design thinking. What are 5 phases of design thinking? 5 steps in design thinking. என்னன்னு சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா? Yes, What are sir. the 5 steps in design thinking? சொல்லுங்க. Empathize. Good. Ideate. Define. Good. Ideate. Define க்கு அப்புறம் தான் ideate. Define. Prototype. அடுத்தது prototype test. Very good. Excellent. அவ்வளவுதான். Very good. Very good. ரம்யா தேவி, கமலேஷ், அன்பழகன், சுஜிதா. ஓகே, குட். ஸோ இதான் வந்து நம்ம 5 ஸ்டெப்ஸ் இன் டிசைன் திங்கிங். இது வந்து ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டெப்லேயும் என்ன டூல்ஸ் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான டூல்ஸ் இருக்குது. சில டூல்ஸை வந்து வில் சீட் டைரக்ட்லி ஆல்சோ. டைரக்ட்லி இந்த சென்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சில டூல்ஸை வந்து நீங்களும் லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியும். தட் ஆல்சோ வில் சீட். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எம்பத்தைஸ். ஸோ எம்பத்தைஸ்னா வாக்கிங் இன் அதர்ஸ் ஷூஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த ரியல் டிஃபிகல்டிஸ் ஆஃப் அ பர்சன். ஓகே, இதான் நம்ம எம்பத்தைஸ் அப்படின்றத பார்த்தோம். நேற்று கூட நம்ம ஒர்க் ஷாப்பில் யூ ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வியூன்னு பண்ணோம் இல்லையா, தட் இஸ் அன் எம்பத்தி. யூ ட்ரை டு எம்பத்தைஸ். அந்த குட் கிச்சன் ஸ்டோரி இஃப் யூ ரிமெம்பர், அதில் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் வாட் இஸ் த ப்ராப்ளம், தே டிட் அட் எம்பத்தைசிங் வித் அந்த அந்த வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட எம்பத்தைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தே எம்பத்தைஸ் வித் ஆல் த பீப்புள், அந்த கிச்சன் குக்ஸ் அவங்ககிட்டயும் எம்பத்தைஸ் பண்ணாங்க. அதுலேருந்து தே காட் சம் பியூட்டிஃபுல் இன்சைட்ஸ் தட் வி ஹவ் ஆல்ரெடி சீன். ஓகே, ஸோ எம்பத்தைஸ் அப்படின்றப்போ இட் ஹாஸ் 3 திங்ஸ் இன் ஃபேக்ட். ஒன் இஸ் யூ நீட் டு லிசன் வித் இன்டென்ட், அப்சர்வ் வித் பர்பஸ், டிஃபர் யுவர் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஏன்னா நாம் அப்சர்வ் பண்ணும்போது சில விஷயம் இப்படிதான் இருக்குன்னு நினைப்போம், பட் அதை அவங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணும்பொழுது தான் வந்து யூ வில் பி ஏபிள் டு observe, then from that you will be able to catch the insight. Okay, so who is this person? இவர் யாருன்னு சொல்ல முடியுமா? Who is this person? இவர் யார்? Any idea who is this person? If you don't know this person, put a no in the chat. If you know this person, you can name No, the sir. person. No, sir. Okay, so இவர் பேர் வந்து டிம் பிரவுன். ஓகே, இப்போ யாருன்னு சொல்ல முடியுமா? டிம் பிரவுன் இவர் பேர். இஸ் த சிஓ ஆஃப் ஐடியோ கம்பெனி. ஓகே, ஸோ அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான கோட் கொடுத்துருக்காரு. எம்பத்தி இஸ் த ஆர்ட், இஸ் அட் த ஆர்ட் ஆஃப் த டிசைன். எந்த ஒரு டிசைன் பண்ணாலும் அதோடைய ஆர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பத்தி. வித்தவுட் எம்பத்தி நத்திங் இஸ் பாசிபிள் இன் திஸ் வேர்ல்டு. ஓகே, வி நீட் டு எம்பத்தைஸ். இது வந்து டிசைன் திங்கிங்காக மட்டும் கிடையாது. அகெயின் நான் முன்னாடியே நேற்று கிளாஸ்ல சொன்ன மாதிரி டிசைன் திங்கிங்ன்றது ஒரு டூலே முதல்ல கிடையாது. டிசைன் திங்கிங் இஸ் அ மைண்ட் செட். ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய முறை, அதை தான் டிசைன் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதோடைய ஆணிவேர் எது அப்படின்னா, ஏன்னா அணுகக்கூடிய முறை முக்கியமாக இதை யாருக்கு அணுக முறைனா மனிதர்கள் கூட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அணுகக்கூடிய முறையை தான் வந்து நம்ம டிசைன் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். அப்போ மனிதர்கள் கூட நம்ம உரையாடும் பொழுதோ இல்லை அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுதோ நமக்கு தேவைப்பட முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்கள புரிஞ்சிக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் தேர் ஃபீலிங்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் what is the state of mind they are. Okay, so that's what is very very important in empathy. Fine. Okay, so ஒரு டிசைன் திங்கிங் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு 3 விஷயம் தேவைப்படணும்பா. ஒன்று வந்து ஒரு டீப் ஆர்ட். எப்போ டீப் ஆர்ட் தேவைப்படும்? when you require a deep art. I have put 3 things here. Okay, we have put here 3 things. One is a deep art, second one is a clear mind, third one is a thick skin. Okay, நமக்கு டிசைன் திங்கிங்ல
5 ஸ்டெப்ஸ் இருக்கு. Empathize. Second one is define. Third one is ideate. Fourth one is prototype. Fifth one is test. So இது ரெண்டும் what is, இது what if, இது what works, இது what was. Okay, இதை நம்ம பார்த்தோம். The 4 questions. Okay, now when should you require a deep art? இது எந்த ஃபேஸ்ல உங்களுக்கு deep art அப்படின்ற ஆப்ஷன் வருது? When you require a deep art. Deep art எந்த ஃபேஸ்ல நமக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? நம்ம கொடுத்திருக்க 5 ஃபேஸ்ல டீப் ஆர்ட் எப்ப தேவைப்படும்? டீப் ஆர்ட்னா என்னப்பா? வெரி குட், வெரி குட். எம்பதி, கருணை உள்ள ஒரு மனம், அவ்வளவுதான் டீப் ஆர்ட். ஓகே, ஐ எம் சேயிங் இட் ஃப்ரம் த ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான் டீப் ஆர்ட். ஸோ அது வந்து எம்பத்தைஸ் ஸ்டேஜில் யூ ரெக்வயர் டீப் ஆர்ட். கிளியர் மைண்ட் எப்போ தேவைப்படும்? கிளியர் ஹெட். கிளியர் ஹெட் எப்போ தேவைப்படும்? வென் யூ ரெக்வயர் எ கிளியர் ஹெட். When you require a clear head, just guess. Even if it is wrong, there is no issue. Ideate. Perfect, perfect. Ramya Devi is giving all superb answers. A very good thing for her. Okay, so a clear head is when you go for ideation. You should not have any assumptions. Manasula edho negative thoughts irukudadu. You need a clear head. Okay, when you require a thick skin. A thick skin edukku sollirukom appdi யோசிக்க முடியுமா? Why you require a thick skin? What has skin to do with design thinking? அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. What do you mean by design? Thick skin. சரி, ஒரு ஸ்கின் திக்கா இருக்கிறதுனால என்ன நடக்கும்? ஒரு ஸ்கின் திக்கா இருக்கு அப்படின்னா, யார் திக் ஸ்கின்ன்றது ஒரு இது மாதிரி. they use it for people who are எதை பத்தியும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னா திக் ஸ்கின் சொல்லலாம் இல்லையா? இட்ஸ் a thick skin fellow அப்படின்னுவாங்க. அப்படின்னா ஒரு ஃபீலிங்கே இல்லாம இருக்காரு, எதையும் கண்டுக்க மாட்டாரு அப்படின்னா திக் ஸ்கின் சொல்லுவாங்க. சரி, நம்ம திக் ஸ்கின் எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? It is connected with which face? Guesses? எல்லாரும் மூட் ஆஃப்ல இருக்கீங்களா? ஓகே, வெரி குட், வெரி குட். தேங்க்யூ கமலேஷ். அபினேஷ்வி. ஓகே, வெரி குட், பர்ஃபெக்ட். ஏன்னா நாம வந்து ஒரு ஐடியா பண்ணியிருப்போம், அது சூப்பரா இருக்குன்னு நம்ம மனசுல சந்தோஷப்படுவோம். பட் அதை கஸ்டமர்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கும்பொழுது அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு வச்சுங்க. தேர் யூ ரெக்வயர் எ திக் ஸ்கின். அப்போ இல்ல இதுதாங்க சூப்பரான ஐடியா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுல ஒர்க் அவுட் பண்ண, இதுல இவ்வளவு யோசிச்சேன் நானு, நீங்க போய் இதை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்களேன்னு சொல்லக்கூடாது. யூ ஹாவ் டு அக்செப்ட் வாட் த பீப்புள் சே. ஓகே, that is thing. There you require a thick skin. Okay, so deep art for empathizing, a clear head for ideation, and a thick skin to carry forward the feedback given by the customers. Okay, so that's where you get require this 3. Okay, I'm going to do a small animation. Tell me which tool I have used to do this animation. What is the tool that I have used for this animation? இப்போ ஒரு குட்டி அனிமேஷன் பண்ணேன் இல்லையா, இந்த அனிமேஷனுக்கு நான் எந்த டூல் யூஸ் பண்ணேன்? Any guess? சொல்லுங்கப்பா. See this animation. Okay, what is the tool I might have used? Please tell. What is the tool I might have used? PowerPoint, sir. Yes. Exactly, PowerPoint only. PowerPointல நம்ம நார்மலா வந்து அப்பியர் எக்ஸிட் அனிமேஷன் மாதிரியே
மோஷன் பாத் அனிமேஷன் ஒன்று இருக்கு. நீங்களாவே எந்த பாத்தில் வரணும்னு மோஷன் பாத் டிஃபைன் பண்ண முடியும். தட் இஸ் தேர் இன் பவர் பாயிண்ட். ஓகே ஓகே, தட்ஸ் design thinking. Okay, so the importance of defining the problem. Okay, so Abraham Lincoln ஒரு nice quote, give me 6 hours to chop down a tree and I will spend the first 4 hours sharpening the axe. Okay, give me 6 hours to chop down a tree. எனக்கு 6 மணி நேரம் இருக்கும் மரத்தை வெட்டுறதுக்கு, அதில் மொதல் 4 மணி நேரம் அந்த அருவாவை வந்து தீட்டுறதுக்கு தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்றாரு. ஏன்னா அது ஷார்ப்பாக இருந்தால் தான் மீதி இருக்கிற வேலையெல்லாம் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து அங்கே ஒர்க் காட்டணும்னு இதை ஸோ இட் ஷோஸ் தட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வி நீட் டு எம்பத்தைஸ் வித் த பர்சன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த பர்சன் ரியலி நீட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டிசைன் பண்ணாதான் the design will be effective. It will be satisfying the customer purpose. Else it is not going to solve the purpose. இதான் இதோட மீனிங் ஆக்சுவலா. ஓகே, ஸோ the empathy is like solve the problem with the customer and not for the customer. Very beautiful thing. Okay, there's a difference. You are solving a problem for a customer. illa, you are solving the problem with the customer. That is empathizing. Customer கூடவே you travel with the customer. That's what we told a tool called co-creation. Good Kitchenல என்ன பண்ணாங்க? They wanted to identify what are the problems. They wanted to ideate. They called all the stakeholders. Design processக்கு they called all the stakeholders. அந்த கிச்சன்ல ஒர்க் பண்ணவங்களாகட்டும், elderly people ஆகட்டும், volunteers ஆகட்டும், government officials ஆகட்டும், they called everyone. எல்லாரும் உட்கார்ந்து அந்த ப்ராசஸை டிசைன் பண்றதுக்கு யோசிச்சாங்க இல்லையா? co-creation. So solve the problem with the customer and not for the customer. கஸ்டமருக்கு நீ சால்வ் பண்ணல, கஸ்டமர் கூட சேர்ந்து. ஓகே, தட்ஸ் இஸ் எம்பத்தைசிங். ஓகே, யூ நீட் டு எம்பத்தைஸ் வித் த பர்சன். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல், ஃபர்ஸ்ட் டூல் இஸ் கால்ட் as AEIOU டூல். ஓகே, ஸோ இந்த எம்பத்தைஸ், இது பிஃபோர் இந்த டூல் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல ஆசைப்படுறேன். ஓகே, ஸோ தி ஸ்டோரி அபவுட் ஸோ எம்பத்தின்னு சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்சர்வ் பண்ணுவோம். அப்சர்வ் பண்ணுறதுனால மட்டுமே நம்ம ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு நிறையா சொல்லியிருக்கேன். I'm going to tell you a story about observation. It will not be about an entrepreneur. It is an Akbar Birbal கதை. ஓகே, ஸோ ஒரு சமயம் வந்து கதை சொல்லாமா? ஒரு எஸ் போடுங்க பார்ப்போம் சேட்டில். கதை ஆரம்பிக்கலாம்னா ஒரு எஸ் போடுங்க. Yes, sir. in the chat window. Okay, very good. சரி, நன்றி. Fine, thank you. So the story goes like this. ஒரு நாள் அக்பரோட கோர்ட்டுக்கு வந்து ரெயின்போ எஃப்எம் யாராவது கேட்குறவங்க இருக்காங்களா? ரெயின்போ எஃப்எம் 102. Sir, sometimes, sir. Sometimes, Okay. sir, sometimes. ஏன்னா இன்னைக்கு அந்த கதை அங்கே தான் சொன்னாங்க. ஃபைன், அந்த கதையை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இட் இஸ் பர்ஃபெக்ட்லி மேட்சிங் வித் த கான்டெஸ்ட் ஆஃப் டுடேஸ் கண்டென்ட். ஃபைன். ஸோ இந்த ஸ்டோரி என்ன நடக்குதுன்னா, ஒரு அக்பர் இருக்காங்க. அக்பர் பீர்பால் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். பீர்பால் இஸ் மினிஸ்டர். எல்லாத்தையும் அவர் சாதுரியமாக அவர் இது பண்ணுவார். அதனாலேயே அக்பருக்கு பீர்பாலை ரொம்ப பிடிக்கும். ஸோ அக்பர் ஒரு பெரிய அரசர். ஓகே, அப்போது ஒரு சமயம் அவங்களுடைய அந்த அரசவைக்கு ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட வந்து ஒரு பிளேட்ல வந்து 2 வைரங்கள் இருக்கு. என்னன்னா ஒரு போட்டி இது. ஓகே, அந்த போட்டி என்னன்னா 2 வைரம் இருக்கு. இதுல வந்து ஒன்னு வந்து ஒரிஜினல் வைரம். ஓகே, ஒன்னு வந்து டூப்ளிகேட் வைரம். ஒன்னு வந்து ஒரிஜினல் வைரம், ஒன்னு வந்து டூப்ளிகேட் வைரம். ஸோ ஒரு தட்டுல வந்து 2 வைரம் இருக்கு. ஓகே, assume that this is a diamond. 2 வைரம் இருக்கு. இதுல ஒன்னு வந்து ஒரிஜினல், ஒன்னு வந்து டூப்ளிகேட். இப்ப யாரு வந்து கரெக்டா ஒரிஜினல் எடுக்கிறாங்களோ அந்த ஒரிஜினல் வைரம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. யாரு வந்து ஒரிஜினல் வைரத்தை எடுக்கிறாங்களோ அந்த ஒரிஜினல் வைரத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. யாரு வந்து டூப்ளிகேட் வைரத்தை எடுக்கிறாங்களோ அவர் பாக்கெட்ல ஒரு கத்தி வச்சிருக்காரு. இந்த கத்தி எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருவாரு. யார் டூப்ளிகேட் அவங்களே அவங்க கழுத்தை வெட்டின்னு செத்துடணும். இதான் வந்து போட்டி. சரிங்களா? ஸோ இதை சொன்னோன்னே ராஜாவுக்கு பயங்கர கோவம் வருது. நான் எதுக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்றாரு.
அப்போ அந்த சபையில இருந்து இந்த பீர்பாலை பிடிக்காதவங்க கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, ஏஞ்சி இல்லைங்க, இது மூலமா தானே யார் உண்மையான திறமைசாலின்னு கண்டுபிடிக்க முடியும், அதனால இதை நம்ம ஒத்துப்போம். அவருக்கு என்னன்னா தெரியும், கண்டிப்பா இந்த மாதிரி போட்டிலாம் வந்தா பீர்பால் தான் ஒத்துப்பாரு. பிளஸ் இன்னொரு விஷயமா அவருக்கு தெரியும், என்னன்னா பீர்பால் சாதுரியமா பேச தெரியுமே தவிர வைரம்லாம் அவருக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது அவருக்கு தெரியும். சரி சொல்லிட்டு அதனால பீர்பால் எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக இதை ஒதுக்குற, இதை வந்து பண்ணுங்கன்னு ராஜாவை என்கரேஜ் பண்றாரு. சரி, ராஜாவும் வந்து அவங்க அரசவையை பார்த்து யாராவது வந்து இந்த வைரத்தை கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்றாங்க. எல்லாரும் கண்டுபிடிக்கிறது மாதிரி சும்மா பாக்குறாங்க. எல்லாருமே எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டு கல்லும் ஒரே மாதிரி இருக்கு, வைரம் மாதிரியே இருக்கு. அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அப்போ அந்த வந்த அந்த ஆள் வந்து எட்டுன்னு வந்த ஆள் வந்து ஆக்சுவலா ஒரு வைர வியாபாரி. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த ஊர்ல யாருமே திறமையானவங்களே இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்போ திடீர்னு அந்த மக்கள், அரசவைனா அரசர்கள் இருப்பாங்க, அப்புறம் மக்கள்லாம் இருப்பாங்க. பாகுபலி படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஓகே, மக்கள்லாம் இருப்பாங்க ஒரு பக்கத்துல. சோ அந்த மாதிரி மக்கள்ல இருந்து ஒரு குரல், ஒரு சின்ன பொண்ணுடைய குரல் கேக்குது, நான் பண்றேங்க, எனக்கு கண்டுபிடிக்க முடியுங்க அப்படின்றாங்க. உடனே யாருன்னு பார்த்தா அது வந்து பீர்பாலுடைய பொண்ணு, பீர்பாலுடைய சின்ன பொண்ணு, ஆக்சுவலா சிறுமி. அவங்க வந்து கை தூக்குறாங்க, என்னால கண்டுபிடிக்க முடியுங்க அப்படின்னு. கண்டிப்பா உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க, என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் அப்படின்றாரு. சரி வாங்க அப்படின்றாங்க. இதோட விளைவு என்னன்னு தெரியும் இல்லையா, பொய்யா சொன்னா she has to kill herself. ஓகே, ஸோ அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய கோலை நிறைய தண்ணி எட்டுனுவாங்க அப்படின்றாங்க. ஸோ ஒரு தண்ணி எட்டுன்னு வைக்கிறாங்க. வச்சோன்னு 2 வைரத்தையும் உள்ள போடுறாங்க. ஒரு வைரம் கரைஞ்சு போயிடுது, ஒரு வைரம் மட்டும் இருக்கு. ஓகே, ஒரு வைரம் கரைஞ்சு போயிடுது, ஒரு வைரம் மட்டும் இருக்கு. உடனே அந்த வைரத்தை எடுத்து அந்த வைர ரொம்ப பாராட்டி அந்த வைரத்தை அவன்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு நீங்க வந்து ரொம்ப அற்புதமா சொன்ன நீனு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிறுமிக்கு வந்து இந்த வைர கல்லு மட்டும் பத்தாது, இவங்க கழுத்துக்கு ஒரு வைர மாலையே கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய பையில இருந்து எடுத்து அவர் கை ஃபுல்லா வைரங்கள் எடுத்து கொடுக்குறாரு. இது மூலமா நீங்க ஒரு மாலை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. ஸோ எல்லாரும் பாராட்டிடுறாங்க, அவர் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஓகே, என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி அவங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு? யூ கெஸ், யூ ஹேவ் எனி ஆன்சர்ஸ்? எப்படி அவர் வந்து வைரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த சிறுமி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனி கெஸ்ஸஸ்? ஜஸ்ட் கெஸ். ஏன்னா அந்த ஊர்ல தலை சிறந்த இவங்களாலே கண்டுபிடிக்க முடியல, அந்த சிறுமி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது என்ன பொருளா இருந்திருக்கும்? சார் கற்கண்டு சார். பெர்ஃபெக்ட், சூப்பர் சூப்பர் சூப்பர், எக்ஸலண்ட். ஏன் அதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, வீட்டுக்கு போனோன்னா பிர்பால் கேட்குறாரு, எப்படிமா நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த ஒரு கல்லு பக்கத்துல நிறைய எறும்பு இருந்துச்சு, இன்னொரு கல்லுகிட்ட எறும்பு இல்ல. ஓகே, ஸோ அப்சர்வேஷன், இந்த கல்லு பக்கத்துல எறும்பு இருந்துச்சு, இந்த கல்லு பக்கம் எறும்பு இல்ல. ஸோ உண்மையான வைரத்துக்கிட்ட எறும்பு இல்ல, கல்கண்டு கிட்ட எறும்பு இருந்துச்சு. ஸோ அதை தூக்கி தண்ணியில போட்டோன்னே கல்கண்டு கரைஞ்சிருச்சு, வைரம் கரையில, அவ்வளவுதான். ஓகே, திஸ் ஷோஸ் யூ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன். ஃபைன், ஓகே. Do you like the story? Yes sir. கதை நல்லா இருந்துச்சா? Yes. மகிழ்ச்சி. சரி, okay. So the first tool that we are going to see today is called as AEIOU. என்னப்பா இது AEIOU? What is AEIOU? Vowels. Okay, probably you have seen in your LKG UKG. உங்களுக்காக ஒரு சின்ன பாடல். Just a minute, I need to change the pointer option. Okay, this I have taken from a small rhyme. Okay, from your LKG UKG content. Fine, they are the vowels, that's okay. Fine.
So what year we used these vowels? That's the question now. A refers to activities. A refers to activities. You can see A is activities, E is environments, I is interaction, O is object, U is user. Okay, so AEIOU tool, AEIOU tool is activities, environments, interactions, objects and uses. That's what is called as AEIOU. ஓகே, ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா எம்பத்தைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அதாவது ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. திஸ் இஸ் a tool which is used for empathizing with the customer, observing. ஸோ இது மெயினா வந்து ஃபுல்லா அப்சர்வேஷன் தான், ஒரு விஷயத்தை பார்க்கறது. ஓகே, ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டூ இட் அண்டர் கவர் அப்சர்வேஷன். என்ன அது அண்டர் கவர் ஆப்ரேஷன் மாதிரி, அண்டர் கவர் அப்சர்வேஷன். ஓகே, அண்டர் கவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு தெரியாம நீங்க முதல்ல அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் நீங்க கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. they will start to act. Okay, so whenever we are identifying a problem or whenever you are identifying something, first you need, so this is a general thing, like you have to observe. Okay, you have to observe without their knowledge. Okay, முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் you interact with the person. Okay, first thing is observation. Okay, then you have to go for interaction. அப்படி இந்த அப்சர்வ் பண்ணும்போது எதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த AEIOU டூலோடது. ஃபர்ஸ்ட் திங் அவங்களோட நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டீஸ், வாட் தே டூ அப்படின்றத கவனிக்கணும். ரெண்டாவது விஷயம், என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவங்க, வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட், அவங்க என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா எந்த என்விரான்மெண்ட்ல இருக்குது. மூணாவது இன்ட்ராக்ஷன், என்னென்ன பொருள் கூட அவங்க என்னென்ன விஷயத்து கூட இன்ட்ராக்ஷன், வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் தே ஹேவ். ஒரு பொருளை வச்சிருக்காங்க, ஒரு விஷயத்தை செய்யறாங்க, வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் தே டூ. வாட் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் தே ஆர் ஹேவிங், என்னென்ன வகையான ஆப்ஜெக்ட்ஸ் கையில வச்சிருக்காங்க, ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஆப்ஜெக்ட், இதெல்லாம் வந்து அந்த சினாரியோவை நம்ம ஆக்சுவலா பார்க்குறோம். ஓகே, அண்ட் ஹூ ஆர் த யூசர்ஸ். ஸோ வெதர் இட் இஸ் அ சிங்கிள் பர்சன் யூ ஆர் அப்சர்விங் ஆர் அ வெரி குரூப் ஆஃப் பர்சன்ஸ் யூ ஆர் அப்சர்விங். That is what I meant by uses. Okay, so you need to look and identify what is the thing. Okay, so இது எப்படி இந்த அண்டர் கவர் அப்சர்வேஷன், இன்னும் நம்ம AEIOU டூல்குள்ள போல எப்படி இந்த அண்டர் கவர் அப்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் AEIOU டூல்குள்ள போவோம். ஓகே, ஸோ அண்டர் கவர் ஆப்ரேஷன் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் திங் யார் நம்ம டார்கெட், who is the group, whether it's a single person or a individual group. அதான் நம்ம வந்து இங்க வந்து we refer it as focus group அப்படின்னு சொல்றோம். எந்த குரூப்ல நம்ம பண்ண போறோம், ஓகே, என்ன கண்டுபிடிக்க போறோம். there should be some agenda, right? there should be some agenda, what we are going to find out. see, you want to test out something. so ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம், ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறோம். what is our intention, that's what is called. என்ன இன்டென்ஷன், யாருக்கிட்ட பார்க்க போறோம். ஓகே, based on that you define what you're going to do. Okay, the first step is selecting the group whom you're going to interact with. It's the first. Second step is அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை எப்படி கலெக்ட் பண்றோம், வாட் இஸ் த வே ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் த டேட்டா. ஓகே, ஸோ போட்டோவா எடுக்கிறோமா, இல்லை ஒரு வீடியோ மாதிரி எடுக்கிறோமா, இல்லை அவங்கள பார்த்து ஒரு ஸ்கெட்ச் மாதிரி வரைகிறோமா, ஆர் யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன் வித் யுவர் பென் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றது. இதெல்லாம் அப்சர்வேஷன் தான், நம்ம ஒன்றும் அவங்ககிட்ட இன்ட்ராக்டே பண்ணல, we are just observing. Okay, you're just observing. ஸோ அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், சில டைம் ஒரு வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு செயல் செய்து அந்த அவங்க எப்படி செய்யறாங்க அந்த செயல்ன்றத ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஸ்கெட்ச் மாதிரி எழுதி வரைஞ்சிக்கலாம், இது மாதிரி பண்ணலாம். ஓகே, இதில் முக்கியமானது என்னன்னா டிஸ்கிரிஷன். டிஸ்கிரீட்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது. யூ நீட் டு ஜஸ்ட் அப்சர்வ் அண்ட் யூ ஹேவ் டு டேக் இட். ஓகே, தட் யூ ஹேவ் டு டூ இட். ஸோ பார்க்குறோம் டிஸ்கிரிஷன், யூ ஹேவ் டு ரீகலெக்ட் தீஸ் டேட்டாஸ். சிலதை பார்க்குறோம், ஞாபகப்படுத்தி பார்க்குறோம், அண்ட் தட் இஸ் வாட் யூ டூ. ஓகே, செகண்ட் ஒன் இஸ் ரீகலெக்ஷன் ஆர் த கலெக்ஷன் ஆஃப் த டேட்டா. தேர்ட் ஒன் இஸ் த லாஜிஸ்டிக்ஸ். லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றப்போ அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, இது என்ன டைம். ஏன்னா ஒரே ஆப்ரேஷன் ஒரு டைம்ல மாறுபடும் இல்லையா. மார்னிங்ல அதே ஆள் அதே ஆப்ரேஷன் வேற மாதிரி செய்வாரு, ஆஃப்டர்நூன்ல. ஸோ டைம் பொறுத்து மாறுபடும். அவர் யார் கூட பேசியிருக்காரு, இன்ட்ராக்ஷன், வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அப்சர்வேஷன்ல இது எல்லாமே வருது. ஓகே ஓகே, த ஃபோர்த் ஒன் இஸ் இன்சைட்.
வாட் இஸ் யுவர் அனலைஸ், அதுல இருந்து நீங்க என்ன இன்சைட்ஸ் எடுத்துன்னு வந்தீங்க, வாட் ஆர் யுவர் இன்சைட்ஸ், வாட் இஸ் யுவர் இன்சைட், அதான் இன்சைட் அப்படின்னு போட்டிருக்கோங்க, இன்சைட்ஸ். வாட் இஸ் தட் யூ அனலைஸ், அதுல இருந்து அனலைஸ் பண்ணி வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் யூ ஐடென்டிஃபை, what are the results. Okay, so this all come under observation, this all come under observation. Okay, now we'll actually go into this AEIOU tool. You have 5 steps totally, A E I O U. Okay, so the first step is A na activities, என்ன activities அவங்க பண்றாங்க, what are the activities they do. Okay, you have to describe it when you are observing the person. Okay, அவர் வந்து இந்த சமயத்துல வந்து இந்த கார் ஓடிட்டு இருக்காரு, இல்ல அவர் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு, இல்ல நின்னுகிட்டு ஏதோ ஒரு வேலை பண்றாரு, you are describing it. Okay, description of the activities. And if you want, you collect some evidences what is happening அப்படின்றது. Okay, இந்த crime investigation பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க கண்டிப்பா. If you want to observe the people, they will first observe what is it, அதை பத்தின குறிப்பு எடுப்பாங்க, they'll take some snapshots. Okay, so no verbal language, only photographs, some அதை பத்தின details, everything. Okay, so actions that people develop or execute related with the analyzed situation, எந்த situation பார்க்கறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான activities. Okay, how they are doing. Okay, that's the first step, you do an activities. Second one, E is the environment, எந்த இடத்துல இது நடக்குது. Okay, எந்த இடத்துல நடக்குது, யார் இருக்காங்க, where which place, specific details. So suppose ஒரு இடத்துல, ஏன்னா ஒருத்தர் ஒரு இடத்துல நிக்கிறதுன்றது அவருடைய மைண்ட் செட். இப்போ நார்மலா இப்போ நம்ம ஒரு டிராவல் பண்றோம்னு வச்சுங்க, ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் நம்ம இறங்கி ஏதாவது ஒரு ரெஸ்ட் ரூம் போறோம், ஏதாவது ஒரு பண்ணுவோம்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் என்விரான்மெண்ட். நம்ம ஒரு இந்த இடத்துல நிக்க முடியாதுப்பா, இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆகும், வேற இடத்துல நிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் place where we stopping is also a kind of matches with our own pattern. Okay, so place, இந்த இடம், all those specific things. Okay, எந்த environmentல அவர் interact பண்றாரு, those information you have to take, identify the environment. So A E ரெண்டு முடிச்சிட்டோம். அடுத்தது I, interaction. interaction அப்படின்னு பார்க்கும்போது என்ன மாதிரியான interaction அவர் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ ஏதாவது செயல் செய்யறாரு, ஆக்ஷன்ஸ் பண்றாரு, அதோட டீடைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா. அண்ட் யூ ஹாவ் டு நோட் டவுன் ஆல் தீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் இன் a very discrete manner. ஓகே, முன்னாடி பார்த்தது ஜஸ்ட் அப்சர்வேஷன், இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாட் டு சே டீடைல்டா. ஓகே, மோர் டீடைல்டா இன்ஃபர்மேஷன் அப்சர்வ் பண்றது. ஆக்சுவலா நம்மளுடைய அந்த கொஸ்டினர் நேத்து டிசைன் திங்கிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூன்னு ஒன்று இருக்கும், செகண்ட் பாத்தீங்கன்னா டிக் டீப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம பண்ணல. ஆக்சுவலா நம்ம டைரக்டா வந்து இன்டர்வியூ பண்ணோன்னு டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்றோம், ஒரு பார்ட்னர் ஏ பார்ட்னர் பியை கேட்குறாங்க, பார்ட்னர் பி பார்ட்னர் ஏவை கேட்குறாங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு திங்க் ஃபார் சம் டைம், தென் யூ நீட் டு டிக் டீப்பர். யூ ஹேவ் டு ஆஸ்க். இப்போ ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கு, இல்ல உங்களுக்கு வந்து இந்த என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்றது ஒரு கொஸ்டினா இருக்கு. அப்புறம் யூ ஹேவ் டு டிக் டீப்பர். ஏன் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த கலர் ரிலேட்டடான என்ன விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ யூ ஹேவ் டு டிக் டீப்பர் இன் தட். ஓகே, தட் இன்ட்ராக்ஷன் இதெல்லாமே வந்து அப்சர்வேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்லிட்டு ஒன்றும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணல. இன்ட்ராக்ஷன் இன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகே, அப்சர்வ் இன் டெப்த் அபவுட் த பிஹேவியர் அண்ட் ஆக்ஷன். அப்சர்வ் டெப்த் த பிஹேவியர் அண்ட் ஆக்ஷன். திஸ் தேர்ட் ஒன் இஸ் இன்ட்ராக்ஷன். ஃபோர்த் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அவங்க என்னென்ன பொருள் வச்சிருக்காங்க, கையில ஒரு ஜூஸ் குடிக்கிறாரு, இல்ல காஃபி குடிக்கிறாரு, டீ குடிக்கிறாரு, என்ன மாதிரியான இதெல்லாம் பண்றாரு, ஓகே, எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின விஷுவல் டேட்டா, எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு த சிச்சுவேஷன், அந்த கான்டெஸ்ட், பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ். யூன்றது யூசர்ஸ். ஹூ ஆர் த யூசர்ஸ், எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க வயசு என்ன வயசு இருக்கும், we can predict. No, but in the observation itself you can predict அவங்க ஏஜ் என்னவா இருக்கும், அவங்க என்ன மாதிரியான. ஸோ ஒருத்தர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல இருந்து வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் ப்ரிஸ்கிரைப் சம்திங். யூ ஹேவ் யுவர் ஓன் பர்செப்ஷன். ஓகே, ஸோ திஸ் ஆர் த 5 steps in observing people. One is activities, second one is environment, எந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிறாங்க, third one is
what is the kind of interaction they do. Fourth one is what are the objects they are using. Fifth one is how many users are present there. Okay, all these things you have to see, then only it is a complete. இதெல்லாம் வந்து அப்சர்வேஷனுக்கான டிப், AEIOU tool. Okay, so இதான் நம்ம, if you remember that thing, I'm just showing it here. 2 and 3rd question. Second question is dig deeper, that is the second interview that you have to ask to the person. Third one is a capture finding, needs, அவங்களோட என்னென்ன தேவைகள் இருக்கு, அவங்களோட இன்சைட்ஸ் என்ன, what is the kind of expression they identified, that is under 3 word. Okay, okay, I'm going to actually show you a video, ஒரு empathy அப்படின்றதுக்கான ஒரு video. It will be a very interesting one. I'll just show you that video actually. So first we'll see okay, interview with empathy. Okay, empathy, இது வந்து ஆக்சுவலா ஒரு ஹாஸ்பிட்டல் பத்தின ஒரு வீடியோ ஆக்சுவலா. This is, we'll see, it's a 4-minute video, but of course it's a very nice and interesting video. It'll be definitely knowing what is the importance of this empathize. Okay, see this beautiful quote: could a greater miracle take place than for us to look through each other's eyes for an instant. Okay, so மற்றவங்களோட பார்வையிலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது when you see them, okay, from their thing, so it is like ஒரு படத்துல அந்த விவேக் வந்து மற்றவங்கள மனசுல இருக்கிறதெல்லாம் தெரியுற மாதிரி ஒரு பவர் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலைமையை பார்க்கக்கூடிய ஒரு வியூ கிடைக்குது உங்களுக்கு. ஓகே, அவங்க வியூ என்ன நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு வந்து கீழே வேர்டிங்ஸா வரும். ஓகே, வில் சி வாட் இஸ் எம்பதி டு டூ அப்படின்றது.
Okay, so that's what is empathy is about. Okay, so it's about understanding the feelings of others, understand what they want. Okay, so the first step is observation. Okay, so we are seeing a tool for observation for empathizing. It is AEIOU tool. Okay, I'll also show you this AEIOU tool in a fast 1 minute rapid thing. Okay, just a minute. In order. AEIOU is a framework for making field observations organized and useful, and it's great for capturing micro-level detail. Here's how it works. Let's say we're observing a concession stand at a football game. The activity would be ordering food. Under environment, we would write down the details of the overall space. Okay, see, activities is ordering food. You're in a thing like a ஸ்டேடியத்தில் உட்காந்து நீங்கள் பார்க்குறீங்க. The activity is ordering food. Environment is evening, outside, it is crowded, stadium lights, see, environment. Interactions are anything that happens between a person and someone or something, like these. So cashier giving receipt to worker, worker prepares food, cashier calls out order, food gets transferred, customer pays. So what are the interaction that is happening around the ஸோ ஃபீல்ட் ஆஃப் வியூக்குள்ளே நடக்கிறது எல்லாமே. இவங்க ஃபீல்ட் ஆஃப் வியூ என்ன, உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஃபுட் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணுறீங்க, அங்கே நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறீங்க ஃப்ரம் அ தேர்ட் பர்சன் வியூ. ஓகே, ஹை. Objects would include money, the cash register, food, and the order receipt. And the users are anyone involved in the activity, actions, and how those evolve into activities. Okay, so the customers, workers, cashier. Okay, so this is what you observe. சுத்தி இருக்கிறத பார்க்கறது. Okay, observation. Based on that, you're writing this activities, environment, interactions. O is for objects and U is for users. Okay. Just a minute, I'll be back in the show. Okay. This is for like a self questionnaire. எல்லா டூல்ஸுமே நமக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா விச் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஃபன். ஓகே, நமக்கு இட் இஸ் ஃபார் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஃபார் அவர்ஸ். ஓகே, ஸோ ஏ இஸ் ஃபார் ஆக்டிவிட்டீஸ். எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபன்னாக இருக்கு, just put it in the chat window. What activities actually you are very fun to do it. You are very fun to do it. ரொம்ப ஜாலியா இருக்கும் சார். அந்த மாதிரினா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அவங்களும் டைப் பண்ணலாம். So I'll type it mine. Say for me it's teaching and learning. I just love to do it. It's a fun for me actually. Doing it for fun.